2011ல அப்போதான் Facebook தான் ஸ்டார்ட் ஆன டைம் அது. ஸோ அப்பவே ஐ வாஸ் டூயிங் இட் ஆன்லைன். அதுக்கப்புறம் அங்க போயிட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறமா லைஃப் அப்படியே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. அது ஆனா இருந்துட்டே இருந்தது எனக்கு உள்ளே ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணணும்னு. இங்க வந்தப்போ ஐ ஆக்சுவலி ஜாயின்ட் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். அப்ப அவங்க சொன்னாங்க, "ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுங்க." அண்ட் என் பிளவுஸஸ் வந்து எனக்கு மைண்ட்ல இருந்ததுனால, ஐ தாட் நம்ம பிளவுஸஸ் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு பிளவுஸஸ் ஸ்டார்ட் பண்ணது தான். அது வந்து அப்புறம் நான் ஒரு 8 மந்த்ஸ் 6 டூ 8 மந்த்ஸ் பேக் டூ பேக் எவ்ரி சாட்டர்டே, சண்டே நான் அபார்ட்மெண்ட்ஸ் போய் ஸ்டால்ஸ் போடுவேன். ஓகே. ஸோ, அது ரொம்ப டயரிங்கா இருக்கும். இதெல்லாம் ஏன்னா மத்தவங்க இப்ப ஜுவல்லரி போடுறவங்கலாம் வந்து ஈஸியா ஒரு சூட்கேஸ் எடுத்துட்டு வருவாங்க. எல்லாத்தையும் அன்பேக் பண்ணிருவாங்க, முடிஞ்சிரும். பட் நான் வந்து மூட்டை மூட்டையா தூக்கிட்டு போவோம். எல்லாத்தையும் அன்பேக் பண்ணி மாட்டி சம்டைம்ஸ் போகும், சம்டைம்ஸ் போகாது. பட் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு. இப்ப கஸ்டமரோட நீட்ஸ் என்ன? ஏன்னா 10 இயர்ஸ் நான் இல்லாததுனால எனக்கு சாரியோட என்ன இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு? பிளவுஸஸ் என்ன ட்ரெண்டிங்ல இருக்கு? எப்படி சைஸஸ் எப்படி பார்க்கறது? அதெல்லாம் எனக்கு ஐடியாவே இல்ல. ஸோ, அங்க எனக்கு ஃபுல்லா அது ஒரு லேர்னிங் மாதிரி இருந்தது. ஸோ, அதுல நெறைய அ ஒரு 2 இடத்துல நல்லா போகும், 4 இடத்துல போகாது. பட் ஐ கெப்ட் டூயிங் இட். ஏன்னா, அது நல்ல லேர்னிங்கா அந்த ஒரு பிரைமரி ரிசர்ச் மாரி இருந்தது எனக்கு.